Taste the Daily. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை இரண்டாவது நாளாக நுரை பொங்கி காணப்படுவதால் பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். சென்னையில் பெய்து வரும் மழையின் காரணமாக வடிகால்களில் சேர்ந்திருந்த மாசடைந்த கழிவுநீர் கடலில் கலந்து வருகிறது. இதனுடன் தொழிற்சாலை கழிவுகளும் ரசாயன பொருட்களும் கலந்திருப்பதால் பொதுமக்களுக்கும் கடல்வாழ் உயிரிகளுக்கும் மிகவும் ஆபத்தாக மாறியுள்ளது. பருவமழை காலங்களில் செம்பரம்பாக்கம் ஏரி திறக்கும் போதெல்லாம் வரும் வழியில் உள்ள கழிவுகளும் சேர்ந்து நுரை ஏற்படுவது வாடிக்கையாக மாறியுள்ளது. விடிய அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என கூறும் பொதுமக்கள் கடலில் தொழிற்சாலை கழிவுகள் சேராத வண்ணம் தக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றனர். காஞ்சிபுரத்தில் தனியார் பெட்ரோல் பங்கில் தண்ணீர் கலந்து பெட்ரோல் விற்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். ஒலி முகமதுபேட்டையில் உள்ள தனியார் ஏஜென்சியில் பெட்ரோல் நிரப்ப சென்ற வாடிக்கையாளர்களின் வாகனங்கள் ஆங்காங்கே பாதி வழியிலேயே நின்றுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த பாஸ்கர் என்ற நபர் மெக்கானிக் கடையில் தனது வாகனத்தை பரிசோதித்த போது பெட்ரோலில் தண்ணீர் கலந்திருப்பது தெரியவந்தது. இதேபோன்று பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் பங்க் ஊழியர்களிடம் வாக்குவாதம் செய்ததுடன் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே விளைநிலங்களை பாதிக்கும் வகையில் அமையவுள்ள கல்குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். சொக்கனூர் கிராமத்தில் 500 ஏக்கரில் தென்னை, வாழை விவசாயம் நடைபெறும் நிலையில் அப்பகுதியில் தனியார் கல்குவாரி அமைத்தால் விவசாயம் பாதிக்கப்படும் என குற்றம் சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக கிணத்துக்கடவு வட்டாட்சியர் அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். ஸ்டாலின் அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் நாளுக்கு நாள் நசிந்து வருவதாக குற்றம் சாட்டினர். உடனடியாக முதல் எங்களோட வாழ்வாதாரம் நீர் ஆதாரம் சுத்தமாக போயிடும். அப்போது இது மேலும் பல பேரோட வாழ்வாதாரம் விவசாயம்தான் இங்கே மெயின் தொழிலாக இருக்குங்க. இப்போ இந்த தொழில் கெடும். அப்போ எல்லாருக்கும் வீடு, விவசாயம் எல்லாத்துக்கும் பெரிய ஆபத்து இருக்குங்க. அதனால் இது மாதிரி அரசு அனுமதி அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர்கிட்ட இன்றைக்கி மனு கொடுத்துருக்கோம். மதுரை வைகை ஆற்றில் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் ஆர்ப்பரித்து செல்லும் நிலையில் அதில் கழிவு நீரும் கலந்துள்ளதால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. வைகை ஆற்றில் உரிய பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படாததால் குப்பைகள் கொட்டப்படும் அவலம் தொடர்ந்து வருகிறது. மேலும் ஆகாய தாமரைகள், முட்புதர்களால் ஆற்றின் நீரோட்டமும் தடைப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் கழிவுநீர் கலக்கப்படுவதை விடியா திமுக அரசின் மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்வதில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பகுதியில் மழை காரணமாக செட்டிக்குளம் செட்டித்தெரு சாலை சேதமடைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். செட்டித்தெரு சாலை மழையால் சேதமடைந்து குளம் போல மழைநீர் தேங்கியுள்ளதாகவும் இதனால் அந்த சாலையை பயன்படுத்த முடியாத அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்களும் வாகன ஓட்டிகளும் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மழைக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்காததாலும் சாலைகளை தரமற்ற முறையில் அமைக்காததாலும் சிறிய மழை பெய்தாலே சாலைகள் சேதமடைவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.